கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்று ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். என்னன்னா, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, நான் வசிக்கிற இடம் இல்ல அது. அது வேறு ஒரு இடமா இருந்தது. அந்த இடத்துல முழுவதும் புகை மண்டலமா இருந்தது. அங்க என்னுடைய கணவரும், என்னுடைய பிள்ளைகளும் இல்ல. நான் மட்டும் தனித்து இருந்தேன். அப்போ அங்க ஒரு பணியாளர் இருந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், "இது எந்த இடம்னு தெரியல. என்னுடைய கணவரும், பிள்ளைகளும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. என்னுடைய ஊருக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் தரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்ப அந்த பணியாளர் சொன்னாரு, "அந்த இடம் முழுவதும் சோதம் குமோராவ போல அழிந்து விட்டது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காலையில நான் முழித்த உடனே அத பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன். அப்ப நம்ம ஆண்டவரிடம் ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணி, நான் வந்து எனக்கு அந்த ஆண்டவர் நம்ம என்னுடைய இருதயத்துல உணர்த்தின ஒரு விஷயம் என்னன்னா, "நீ ஆயத்தப்படு. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம் இன்னமும் நிர்விசாரமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் ஜெபத்தில தரித்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில இருக்க வேண்டும். ஏனோக்கு மாதிரி அவரோடு சஞ்சரிக்க வேணுமாங்க. வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்ம எப்ப தேவனை விட்டு பிரியிறோமோ, அப்ப நமக்கு கேடு வருது என்று எனக்கு கடவுள் ரொம்பவே உணர்த்தினார். ஆகையால் நாம் நம் இருதயத்தில் மேட்டிமையாய் நாம் இரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் பரலோகத்தில் பிரவேசிப்போம் என்று மேட்டிமையாய் நினைக்காமல், நாம் இன்னும் கடவுளை துதிக்கவும், அவரை தேடவும் ஆயத்தப்பட வேண்டுங்க. மற்றவர்களுக்காகவும் கண்டிப்பாக ஜெபிக்கணுங்க. ஏன்னா இந்த கனவு எனக்கு ரொம்ப உணர்ந்தது என்னன்னா, இன்னும் ஜெபத்த அதிகரிக்கணும், வேத வாசிப்ப அதிகரிக்கணுன்ட்டு. உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசையா இருந்தது. அதனால பகிர்ந்து கொண்டேன். உங்க ரட்சிப்புக்காகவும், ஆண்டவருடைய வருகைகள நம்ப பிரவேசிக்கணுன்றதுக்காகவும் நான் கண்டிப்பா ஜெபிச்சுக்கிறேன். நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட்.